இப்ப நீங்களே வந்து நம்ம முந்தைய பேட்டியில பேசியிருக்கிறோம். அறுத்து கட்டுறன்ற பழக்கம் இருக்கு. பெண்கள் முடிவெடுக்கலாம் அப்படின்னு. இப்ப நிகிதா வந்து எத்தன புருஷன் வச்சிருந்தாங்க? அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப மட்டமா, கீழ்த்தனமா பேசுறதையும் பார்க்க முடியுது. அத எப்படி எடுத்துக்கிறது? இது அ அது வந்து சுதந்திரமா, இல்ல அப்நார்மல் பிஹேவியரா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு பெண் திட்டமிட்டு செய்தாங்களா? அப்படின்னு. அப்படி இல்ல. எனக்கு வந்து நெறைய பேரோட அட்டென்ஷன் தேவ. ஒரு ஆள் கிட்ட பேசினா எனக்கு பத்தாது. ஒரே சமயத்துல 10 ஆளுங்க கிட்ட பேசணும். 10 ஆளுங்களோட உறவு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு பெண் நினைப்பது இயல்பானது கிடையாது. ஒண்ணு அவங்களுக்கு வேற ஏதாவது மனக்கோளாறு இருக்கு. இல்ல அந்த சமயத்துக்கு மட்டும் தற்காலிகமா அவங்க ஹைப்பர் செக்சுவலா இருந்தா மட்டும் தான் அது பாசிபிள். இப்போ ஒரு பெண்ணோட கலவியல் ஆணோட கலவியல் ஒழுக்கமும் கூட. பெண் மட்டும் இல்ல. ஆணுக்கும் கலவியல் ஒழுக்கம்ன்றது முழுமையான ஒழுக்கத்தோட ஒரு வெளிப்பாடு. ஒழுக்கமா இருக்கிறது தான் நார்மல் பீப்பிளோட குணம் இல்லையா? நார்மல் பீப்பிள் ஏதோ ஒரு ஒழுக்கத்துக்குள்ள ஃபிட் இன் ஆவாங்க. எந்த ஒழுக்கமுமே எனக்கு நான் பொருந்த மாட்டேன். எதுலயுமே நான் பட்டுக்க மாட்டேன். எனக்கு எந்த ரூல்ஸும் பொருந்தாதுன்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா, அப்ப மனித வரையறைக்குள்ளேயே அவங்க வரலல்ல. சம்திங் இஸ் டிஃபரெண்ட். அவங்க அவ்ளோ பெரிய உன்னதமான நபரா? இல்ல அவங்க வந்து அப்நார்மல் பெர்சனா அப்படின்றத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்ல. இப்ப செக்ஸ்ன்றது 2 பேருடைய சம்மந்தப்பட்ட 2 பேருடைய ஒப்புதல் இருந்தா, அது தவறில்லை அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப களவியல் ஒழுக்கம்ன்றது என்ன? அதாவது இப்போ சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா சார், இது நெறைய பேர் சந்திச்சிருப்பாங்களான்னு தெரியல. பட் நாங்க பார்க்குறதுன்றதுனால எங்களுக்கு டைட் க்ளோஸ் அப்ல இது தெரியும். ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ, நான் உன்னோட மட்டும் தான் உறவுல இருக்கிறேன்னு பொய் சொல்லிட்டு, அதே சமயத்துல நெறைய பேரோட உறவுல இருப்பாங்க. அப்ப எதிராளி நெனச்சுட்டு இருப்பாங்க, அவங்க நமக்கு தான் விசுவாசமா இருக்காங்க, நமக்கு தான் கிஃப்ட் வாங்கி குடுத்துருக்காங்க, நமக்கு தான் ஐ லவ் யூ சொன்னாங்க. ஐயோ! அவன மாரி, அவள மாரி காதலன், காதலி கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும்னு இவங்க மாயையிலே இருப்பாங்க. இவங்கள இப்படி ஏமாத்திட்டு அவங்க எல்லாத்தையும் வேற வேற இதே டயலாக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பிஹேவியர தான் நாங்க அப்நார்மல் பிஹேவியர்ன்னு சொல்றோம். அது தனி மனித சுதந்திரம் இல்ல. இது ஒரு கள்ளத்தனம் இருக்குல்ல. இப்படி ஏமாத்துறது, இதுல ஒரு சுகம் காணுவது. ஒருத்தரோட அட்டென்ஷன் எனக்கு பத்தாது. இத்தன அட்டென்ஷன் வேணும்னு கேட்கிறதே வந்து அப்நார்மல் தானே. ஒருவன் ஒருத்தின்னு உண்மையிலே இருந்ததுன்னா, அந்த அட்டென்ஷனே போதுமானதா அந்த அட்டாச்மென்ட்டே போதுமானதா இருக்கும். இந்த நெறைய அட்டாச்மென்ட் இருந்தா தான் எனக்கு ஆசை தீரும்னு சொன்னா, அப்ப இது கூடுதலான ஒரு கலவியல் வேட்கை. இது கலவியல் வேட்கையா? இல்ல மனசுல வேற ஏதாவது கோளாறா? அட்டாச்மென்ட் டிஸார்டரான்றது தனித்தனியா அவங்கள பார்க்கும்போது தான் தெரியும். ஆனா இது நார்மல் இல்லன்றது நம்ம புரிஞ்சுக்கிறது அவசியம்.